शाभवद्भक्तजनार्तिहं तु पितृत्वमन्येष्व विचार्यतूर्णं स्तम्भेऽवतारस्तमनन्यलभ्यं लक्ष्मीन्दुसुम्मं शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्केकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि विष्णुश्रीप्रतनापतिं षटरिपुः श्रीनाथपद्मेक्षणान् रामं यामुनपूर्णमिश्रयतिराट् गोविन्दभट्टारकान् वेदान्त्याख्यमुनिं कलिप्रमदनं श्रीकृष्णपादाभिदं श्रीरङ्गेश्वरकेशवार्यकमलावासान् भजे केशवं केशवार्यकृपापात्रं दिशमादिगुणार्णवं श्रीषटार्यतीशानं देशिकेन्द्रमहं भजे प्रपद्ये निरवद्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां षटकोपमुनीश्वरं श्रीमच्छटारिषटकोपयतीन्द्ररङ्गिकार्यात्मजातमुनिभिर्गुरुसार्वभौमैः सम्प्रेक्षितं करुणया परिपूर्णबोधं लक्ष्मीन्दुसुम्नषटको मुनिं वाधूलवंशतिलकं वन्दे श्रीकृष्णदेशिकं श्रीरङ्गे शैतीन्दुनाकरुणयासौ स्यादिप्रेक्षितं ख्यातश्रीनरसिंहकार्यमुनीट्पादाम्बुजेन्दिरं दान्तिक्षान्तिदयादिभिशुभगुणैर्भान्तं बुधाग्रेसरं श्रीमद्रङ्गशटार्योगिनुसंशयोनिं संशये श्रीमच्छ्रीरङ्गपृथ्वीश्वरषटरिपुना संयमीन्द्रेण दृष्टं न्यस्तात्मानं सुम्मेन रघुषटजित्योगिने तु प्रसादात् प्राज्ञ श्रीरङ्गकारिप्रभविधिपते प्राप्तलक्ष्मीन्दुसुम्मास्थानं सेवेतीन्द्रं सकलगुणनिधिं विररग्वीक्षटारिं श्रीरङ्गनाथषटकोपैतीन्द्रदृष्टं लक्ष्मीन्दुसुम्मषटजित्करुणैकपात्रं श्रीरङ्गवीररघुराट्षटकोपहृद्यं वेदान्तदेशिकेतीन्द्रमहं प्रपद्ये श्रीमद्रङ्गशटारिसंयमिवराल्लब्धागमान् तद्वयं श्रीमद्वीररघुद्वाद्यषटजित्पादारविन्दाश्रयं श्रीमद्वेदवतं सदेशिकयते कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरीणशासनवशं नारायणं योगिनं श्रीमद्रङ्गशटारियोगिचरणन्यस्तात्मरक्षाभरं श्रीमद्रङ्गशटारिवीररघुराल्लब्धागमान् तद्वयं ईर्ष्याडम्बविवर्जितं शुभगुणैः भान्तं महद्वंसजं वन्दे वत्सविभूषणं बुधवरं श्रीकृष्णमार्यं सदा वेदान्तदेशिकेतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमनवद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्ययति दुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथेशेखरमाश्रयामः श्रीमद्रङ्गशठारिसंयमिवराल्लब्धागमान् तद्वयं श्रीमद्वीररघुद्वाद्यषटजित्पादारविन्दाश्रयं श्रीमद्वेदवतं सदेशिकयते कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरीणशासनवशं नारायणं योगिनं இந்த ஆச்சாரிய தின மகோத்சவ பெருவிழாவிலே நம்முடைய 45ஆம் பட்டம் வில்லிவலம் ஸ்ரீமத் அழிசிங்கர் श्री लक्ष्मीन्दुसुम्म दिव्य पादुका सेवक श्रीवन षटगोप श्री नारायण यतीन्द्र महादेशिकन இதுக்காரும் பெரிய அழிசிங்கர் அப்படின்னு 4-5 வருஷமாக நாம் விவகாரம் பண்ணியிருந்தோமே. அந்த அழிசிங்கருடைய வைபவத்தை யதாசக்தி யதாமதி இங்கே அனுசந்திக்கும்படி அங்கே கொண்டாடுறவர்கள்லாம் கேட்டுக்கொண்டதும்படி விஞ்ஞாபிக்கிறோம். முதல்ல நாம் ஆச்சாரியனே தேவனை போல உபாசனம் பண்ணணும் அப்படின்றது ஸ்ருதிகள்லாம் சொல்கிறது. ஆச்சாரியனே தேவனை போல யார் உபாசனம் பண்ணுறாளோ அவளுக்கு ஆச்சாரியன் சொல்லி கொடுத்த அர்த்தங்கள் என்ன, அவரிடத்துல நாம் கொஞ்சம் போரம் கிரகிச்சிருந்தா கூட, ஓரளவுக்கு கிரகிச்சிருந்தா கூட, மேலும் மேலும் அந்த ஞானம் அபிவிருத்தமாகி அவர் சொல்லாத அர்த்தங்கள்லாம் கூட, அதாவது 2 கிரந்தம் அவரிடத்துல சேவிச்சிருந்தோம்னா இன்னும் 4 கிரந்தத்தை நாம் சேவிச்சோம்னா அதனுடைய அர்த்தங்கள்லாம் கூட, சொல்லாத அர்த்தம்னா மாறுதலான அர்த்தம், குத்சிதனங்களான அர்த்தம்னு அர்த்தம் இல்லை. அதனால் அந்த பல கிரந்தங்களினுடைய அர்த்தங்களும் நமக்கு பிரகாசிக்கும் அப்படின்னு ஸ்ருதி சொல்கிறது. அதில் இது பொதுவான விஷயம். அவரவர்கள் ஆச்சாரியனை அவரவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணணும். விகாஹே தீர்த்த பகுளாம் சீதளாம் குரு சந்ததிம் அப்படின்னு ஸ்ரீனிவாச தயாம்போதி பரிவாக பரம்பராம்னு அந்த ஆச்சாரிய சந்தத்தினுடைய பரம்பரை பரிவாகம் அது பல கிளைகளாக இருக்குது. அதில் ஒவ்வொரு கிளைக்கும் ஒவ்வொரு ஏற்றம் இருக்கும். அதில் நம்முடைய நாம் யார் அப்படின்னு சொன்னால் அதை தெரிஞ்சுக்கணும். முதல்ல நாம் எந்த ஆச்சாரியனை பெற்றிருக்கோம். ஏன்னா ஆச்சாரியனை பெற்றிருக்கிறது ரொம்ப விசேஷமானது.
அது ஆச்சாரியனை பெறலைன்னா மோட்சத்துக்கு வழியே இல்லை. பாபிஷ்டா க்ஷத்ரபந்துஷ்ச புண்டரீகஷ்ச புண்ணியகிருத்து ஆச்சாரிய வத்தையா முக்தௌ தஸ்மாத் ஆச்சாரியவான் பவேத். தனவான் தானியவான் ஞானவான்னு சொல்கிற மாதிரி ஞானத்தை பெற்றவன் தனத்தை உடையவன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆச்சாரியனும் பெற்றவனாக இருக்கணும். ஏன்னா பாப்பியாக இருக்கக்கூடிய க்ஷத்ரபந்தும் அதனால தான் மோட்சம் போனான். புண்ணியம் பண்ண புண்டரீகரும் ஆச்சாரியனுடைய சம்பந்தத்தினால தான் மோட்சம் போனாரே தவிர புண்ணியத்தினால மோட்சம் போகலை. பாபத்தினால தடங்களும் இல்லை, புண்ணியத்தினால உபகாரமும் இல்லை. அதனால் ஆச்சாரியனை பெற்றிருக்கணுன்றதுனால அந்த ஆச்சாரியன் நாம் பெற்றிருக்கிற ஆச்சாரியனுடைய ஏற்றம் என்ன, ஆச்சாரியனை என்ன பண்ணணும்னா நம்முடைய ஆச்சாரியன் தொடக்கமாக பெருமாள் அளவும் அந்த ஆச்சாரிய சந்ததியை அனுசந்தானம் பண்ணணும்னு சாஸ்திரமும் சொல்கிறது. அதை அனுசரித்து தான் குருபியா தத்குருபியச்ச நமோவாக்கம் அதீமஹே விரணீமஹே ச தத்ராத்யோ தம்பதி ஜகதாம்பதி அப்படின்னு சாச்சார் சுவாமி தேசிகன். நம்முடைய ஆச்சாரியன்லேருந்து தொடக்கமாக பெருமாள் வரையில் இது பண்ணணும். அப்படி பண்ணுறது ஞானத்தை பெறும்போது. ஞானத்தை பெற்றாவிட்டு ஆச்சாரியனை அனுசந்தானம் பண்ணணும், அந்த ஞானம் நம்ம இடத்துல நிலை பெற்று இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஆபகவத்த பிரதிதாம் அனகாம் ஆச்சாரிய சந்ததியும் வந்தே மனசி மமயத் பிரசாதாத் வசதி ரகசியத்ரயச சாரோயம் அப்படின்னு அடுத்தத்தில் சாட்சியம். அதனால் ஞானம் பெறுவதற்கு ஆச்சாரியன் நம்முடைய ஆச்சாரியன். ஏன்னா அவர் தானே நமக்கு முதல்ல. தாய் எப்படி குழந்தைக்கு தாய் தான் தெரியும், அப்புறம் தாய் தான் தகப்பனை காண்பிச்சு கொடுக்குறார். அதை போல் நம்முடைய ஆச்சாரியன் தான் மேல். அவருடைய ஆச்சாரியன் பிராச்சாரியாதிகள்லாம் காண்பிச்சு என்னுயிர் தந்தளித்தவரை இன்னமுத திருமகள் என்று இவரை முன்னிட்டு எம்பெருமான் அப்படின்னு காண்பிச்சு கொடுக்குறார். அதனால் ஞானத்தை பெறும்போது இப்படி ஆரோகண கிரமத்தில் பெற்ற ஞானம் நமக்கு காரியகரமாகிறதுக்காக அந்த ஆச்சாரிய சந்ததியை வணங்கச்சே பெருமாள் தொடக்கமாக நம்முடைய ஆச்சாரியன் வரையும் அந்த ஆச்சாரிய சந்ததியும் வந்தேன்னு சொன்னார். அதனால் அந்த சந்ததி கீழ்களையும் நம்முடைய ஆச்சாரியன் இப்போ திருநாட்டு கல்விட்டார், இப்போ அழிசிங்கரை நாம் ஆசிரியச்சோம் அப்படின்னா அடுத்தது அந்த ஞான சந்ததியில் யார் ஆச்சாரியனாக இருக்காரோ அதாவது அடுத்த அழிசிங்கர். இப்போது அதே மாதிரி புத்திர சந்ததியில் இருக்கவாளையும் நாம் கௌரவிக்கணும். அதனால் இப்படி ஆபகவத்த பிரதிதாம் அனகாம் ஆச்சாரிய சந்ததியும் வந்தே இப்படி சேவிக்கிறதுனால தான் வசதி ரகசியத்ரயச சாரோயம். ரகசியத்ரய சாரத்தினுடைய அர்த்தத்தை அதாவது சாரமான சார நிஷ்டாளாக நாம் இருக்கணும்னு சொன்னாக்கா அந்த எம்பெருமான் தொடக்கமான ஆச்சாரிய சந்ததியினுடைய அனுகிரகத்தினால தான் முடியும். அந்த அனுகிரகம்ன்றது நாம் எப்படி அவளை கொண்டாடுறோமோ அதுக்கு தகுந்தது தான். ஒரு கண்ணாடி போல், கண்ணாடியில் நாம் எப்படி அலங்கரிச்சுட்டு நிற்கிறோமோ அந்த கண்ணாடி அப்படி காமிக்கும். அதனால் அவளுடைய அனுகிரகத்தில் தாரதமியம் இல்லை, கண்ணாடியில் தாரதமியம் கிடையாது. கண்ணாடி எல்லாரையும் ஒரே மாதிரி தான் காட்டும். அந்த கண்ணாடி எதிர்க்க நாம் எப்படி இருக்குமோ அதுபடி தான் அந்த ரூபம் தெரியுமே, அழகு தெரியும். அதுபோல் ஆச்சாரிய இடத்துல நாம் பக்தி கொண்டிருக்கிறது தான் அது பிரதானம். எப்படி நாம் கொண்டிருக்குமோ அதுபடிக்கு பரிணமிக்கும். அதில் நாம் எந்த ஆச்சாரிய சந்ததியில் வந்திருக்கோம் அப்படின்றதே தெரியும். அது பல ஆச்சாரிய சந்ததிகள் பெருக்கு இருந்தாலும் நம்முடைய இது கலிகாலத்தில் உத்தாரணம் கலியுகேத்விதி தாபனீய ஸ்ருத்யுக்தேவ கருடாத்ரிபிலே நுசும்ஹா அப்படின்னு ஸ்ருதிகள்லாம் தாபனீய ரகசியம்லாம் சொல்கிறது. அது தாபனீய ரகசியானாம் சார காமாசிகாரின்னு சுவாமி தேசிகனும் சாதிச்சார். அதனால் தாபனீய உபனிஷத்தில் கலிகாலத்தில் ரக்ஷணம் பண்ணக்கூடியவன் ருசும்மன் அப்படின்னு ஸ்பஷ்டமாக சொல்லியிருக்கு. தைத்திரியத்திலையும் கிரியில் வசிக்கக்கூடியவன் தான் அந்த விஷ்ணு தான் லோகத்தை ரட்சிக்கக்கூடியவன் சொல்லுது. அதே தான் ஆழ்வாரும் நம்மாழ்வாரும் ஆகம் சேர் நரசிங்கமதாகி ஓராகம் வள்ளுகிறாள் பிளந்தானுரை மாகவை உந்தங் காண்பதற்கு என் மனம் ஏகமென்னும் இராப்பகல் இன்னியேன்னு சொன்னார். அதாவது இராப்பகலாக அந்த வைகுந்தத்தை போகணும், அங்கே போய் அடைஞ்சு கைங்கரியம் பண்ணணும்னு என்றது. அந்த வைகுந்தத்தில் யார் இருக்கான்? இப்போ ஆகம் சேர் நரசிங்கமதாகி ஓர் ஆகம் வள்ளுகிறாள். எல்லா ஆகத்திலையும் உரையக்கூடிய அந்தர்யாமியாக உரையக்கூடிய எம்பெருமான் இருக்கானே, அந்த எம்பெருமான் ஓராகமாக இருக்கக்கூடிய இரண்யனை கீழ்ச்சி போட்ட எம்பெருமான் உரையக்கூடியதான நுசும்மன் உரையக்கூடியதான மாக வைகுந்தம், பெருமையான வைகுந்தம், அதை காண்பதற்கு என்மனமேகம் என்னும்.
அதனால தான் சுவாமி தேசிகனும் வைகுண்ட கண்டீரவன் அப்படின்னு சொன்னார். அப்படிப்பட்ட நுசும்மன். அதனால தான் எங்குமுளன் கண்ணனென்ன மகனை காய்ந்து இங்கு இல்லையாலென் இரணியன் தூண்புடைப்ப அங்கு அப்பொழுதே அவன் வீயத் தோன்னி என் சிங்கப்பிரான் பெருமை ஆராயும் சீர்மைத்தேன்னு சொன்னேன். அந்த சிங்கப்பிரான் பக்தனுடைய வார்த்தையை மெய்ப்பிக்கக்கூடிய அந்த ஒரு பெருமை இருக்குதே, ஆராயும் சீர்மைத்தேன்னு சொன்னார். அதனால பக்தனாக இருக்கக்கூடிய பிரகலாதன் பிரகலாதன் எங்கேயும் இருக்கான்னு சொன்னான். அதில் அப்போ இரண்யன் இதில் இருக்க மாட்டான்னு தானே அளந்து தட்டின தூணை தட்டினா அதுலேருந்து பெருமாள் தோணின பக்தனுடைய வார்த்தையை மெய்ப்பிக்கிறதுக்காக, பிரகலாதனை காப்பாற்றுறதுக்காக இல்லை. பிரகலாதனை பலபடிகளாக காப்பாற்றியாச்சு. விஷத்தும் போதோ, மலையிலேருந்து உருட்டும் போதோ, அக்னியில் தூக்கி போடும்போதோ, சர்ப்பாதிகள் கடிக்கும் போதோ, கடலில் தூக்கி எறிவிச்சேவோ எல்லாம் பெருமாள் அப்படி காப்பாற்றினார் சங்கல்பத்தினாலேயே. ஆனால் பக்தனுடைய வார்த்தையை மெய்ப்பிக்கிறது அவன் என்ன சொன்னானோ அப்படியே மெய்ப்பிச்சார். அதனால் நுசும்மன் பக்தன். இப்போ யார்? அந்த ஆச்சாரியாளாக இருக்கக்கூடிய அழகிய சிங்கர்கள் அந்த நமக்கு சரணாகதியை பண்ணி வச்சு இவனுக்கெல்லாம் மோட்சம் வேணும் அப்படின்னு சொன்னால் அது மோட்சம் கொடுக்குறான் பெருமாள்னு சொன்னால் அந்த மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன் நுசும்மன், ஆராயும் சீர்மைத்தன். அதனால தான் நம்மாழ்வார் செல்ல உணர்ந்தவர் செல்வந்தன் சீரன்னி கற்பரோன்னு சொன்னார். அதாவது ஆரம்பத்தில் கற்பார் ராமபிரானை எல்லால் மற்றும் கற்பரோன்னு சொன்னார். அதாவது ஸ்ரீமத் ராமாயணத்தை ராமனுடைய சரித்திரத்தை தெரிஞ்சுண்டு நன்னடத்தையில் வாழ்ந்து அதுக்கப்புறம் மோட்ச உபாயத்தை அனுஷ்டிக்கிறது அப்படின்றது கற்றோர்களுக்கு தான் முடியுமே தவிர மற்றவாளுக்கு சாதாரண பிரஜைகளுக்கு முடியாது. ஆனால் அவள்லாம் மோட்சம் போகிறாளே, நாமும் மோட்சம் போகணும் அப்படின்ற எண்ணம் இருக்குதே. செல்ல உணர்ந்தவர் செல்வந்தன் சீரன்னி கற்பரோ அப்படின்னு சொன்னார். அதாவது இந்த நுசும்மனுடைய சீர் கல்யாண குணம் தான். ஆஸ்ரித சம்ரக்ஷணம் பண்ணுறானே அந்த கல்யாண குணம். என்ன கல்யாண குணம் நுசும்மனுக்கு? அதாவது சாஸ்திரத்தில் புத்திரன் ஆத்மஸ்தானியனா சொல்கிறது. புத்திரன் நுசும்மன் என்ன பண்ணான்னா, புத்திரன் ஆத்மஸ்தானம்னு சொன்ன ஸ்தானியன்னு சொன்ன அப்பா சரீரஸ்தானம். அதனால் இந்த அல்லல் படுத்தக்கூடிய சரீரத்தை விடுத்து ஆத்மாவை மோட்சத்துக்கு அழைச்சிட்டு போகக்கூடியவன், ரட்சிக்கக்கூடியவன், ஆத்ம ரட்சணம் பண்ணக்கூடியவன் அப்படின்றத நுசும்மாவதாரத்தில் காட்டினான். அதனால தான் ஆழ்வார் செல்ல உணர்ந்தவர் செல்வந்தன் சீரன்னி கற்பரோ. அந்த செல்வன்றது யாரு? நாரசிம்ம வபுகு ஸ்ரீமான். சஹஸ்ரநாம அத்தியாயம். நாரசிம்ம வபுகு அவன்தான் ஸ்ரீமான், அவன்தான் செல்வன். அப்படி இருக்கக்கூடிய எல்லையில்லாத பெருந்தவத்தால் பல செய்மிரை அல்லல் அமரரை செய்யும் இரணியனாகத்தை மல்லல் அறியுருவாய் செய்தமாயம் அறிந்துமே. அதனால மிரை, இறைனா தேவகாரியம், மிரைனா அசுரத்தன்மை, அசுர காரியம். அதை பண்ணக்கூடிய எல்லையில்லாத பெரும் தபஸை பெற்று இந்த மாதிரி மிரையை செய்தக்கூடிய இரணியனை குவிச்சு போட்டு மல்லல் அரியுருவாய் செய்த மாயம். மல்லல்னா திருவொடு புணர்ந்த சிங்கம். அதனால் லக்ஷ்மி நுசும்மன் அந்த அப்படி அரியுருவாய் செய்த மாயம் அறிந்துமே. இப்படி லோக சம்ரக்ஷணம் பண்ணுறத அறிஞ்சு என்ன பண்ணுவா? செல்ல உணர்ந்தவர் செல்வந்தன் சீரன். ஆசை மாத்திரம் இருக்குது, ஞானம் இல்லை, சம்பாதிக்க முடியாது. ஞானம் சம்பாதிச்சாலும் அனுஷ்டிக்க முடியாது. அப்படி இருக்கிறவா இந்த நாரசிம்ம உபஸ்ரீமானா இருக்கக்கூடிய செல்வனுடைய சீரை தான் கற்கணம் அப்படின்னு சாச்சார். அப்படிப்பட்டதான அதனால தான் திருமங்கையாழ்வார் சொல்லச்சே நல்ல நெஞ்சே நாம் தொழுதும் நம்முடை நம்பெருமான்னு சாச்சார். அந்த நம்முடை நம்பெருமான் அல்லிமாதர் புல்கனின்ன 1000 தோழன். ஏன் அப்படின்னு சொன்னார்? இந்த தந்திருஷ்டுவா சத்ருஹந்தாரம் மகர்ஷீணாம் சுகாவகம் பபூஹிருஷ்டா வைதேகி பர்த்தாரம் பரிஷஸ்வஜேன்னு அந்த தண்டகாரண்யவாசிகளாக இருக்கக்கூடிய ரிஷிகளுக்கு கரதூஷண வதாதிகளை பண்ணின ராமனை பார்த்து சந்தோஷப்பட்டு அந்த பிராட்டி ஆலிங்கனம் பண்ண. ஒரு தடவை ஆசிரிதாளுக்கு அனுகிரகிச்சதுனால ஒரு தடவை பிராட்டி ஆலிங்கனம் பண்ணான்னு ராமாயணத்தில் கதை கேட்குறோம். ஆனால் இவர் அப்படி இல்லை. நித்தியமாக அந்த ஆசிரிதாளை அனுகிரகம் பண்ணுறதுனால பிராட்டி என்ன பண்ணுறா? அல்லிமாதர் புல்கனின்ன 1000 தோழன். பிராட்டி எப்பவுமே ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்கா.
காரணம் என்னென்னா எல்லா நாளும் இவன் வந்து ஆசிரித்த சம்ரக்ஷணம் பண்ணுறதுனால அதை எடுக்கிறதே இல்லை அந்த கையை, அப்படியே நித்தியமாக ஆலிங்கனம் காடாலிங்கனம் பண்ணிட்டு இருக்கான். அப்படி தான் மாலோலன் சேவை சாய்க்கிறான். அதில் அல்லிமாதர் புல்கனின்னு 1000 தோழன்னு சதுர்ணாம் புருஷார்த்தானாம் தாத்தான்னு சொல்லிட்டு 4 தோள் தான், மலையிலங்கு தோள் 4ன்னு சாய்க்கிறது. ஆனால் இந்த இடத்துல 1000 தோழன்றது என்னென்னா கணக்கில்லாத வாளுக்கு கணக்கில்லாதபடியாக என்ன இப்படி தான் அப்படி தான் இல்லாதபடியாக வாரி வழங்கக்கூடியவனானதுனால சகஸ்ரம் ஆயுத்தம்லாம் கணக்கில்லாத தன்மையை சொல்கிறதுனால அல்லிமாதர் புல்கனின்னா 1000 தோழன் அப்படின்னு. இப்படி நம்மாழ்வார் என்ன, நம்மாழ்வாருடைய 4 வேதசாரமாக இவர் அந்த 6 அங்கங்களை போல 6 பிரபந்தங்கள் அருள்னான்ற பரகாலன் என்ன இவள். இந்த நுசும்மன் தான் இந்த திருவாய்மொழியே பாட வச்சவர். என் நெஞ்சத்துள்ளிருந்து இங்கு இருந்தமிழ் நூலிவை மொழிந்து வன்னெஞ்சத்திரணியனை மார்விடந்த வாட்டாற்றான் அப்படின்னு சாச்சார். இந்த நுசும்மன் தான் ஆழ்வாருடைய உள்ளத்தில் இருந்து இந்த இருந்தமிழை பாடினார், பாட வச்சார். அதனால தான் அகோபில நுசும்மனை சிங்கவேள் குன்ன நுசும்மனை பாடத்தே வேற யாரையுமே நினைக்கல. ஏகமென்னும் இராப்பகல் இன்னியேன்னு சொன்னாரே அந்த நுசும்மன் உரையக்கூடிய வைகுந்தம், அதை தவிர எதுவும் இல்லாத அந்த நுசும்மன் வசிக்கக்கூடியதான சிங்கவேள் குன்னத்தில் நுசும்மன் பெருமையும் நுசும்மனுடைய அந்த ஸ்தல விசேஷத்தையும் தவிர வேறொரு திவ்ய தேசத்தையோ வேறொரு அவதாரத்தையோ எதையும் கணிசிக்காமல் பாடின அந்த திருமங்கை ஆழ்வார் ஆழ்வாரனுடைய ஏகம் என்னும்ன்ற ரீதியில் அப்படியே பாடினார். மீதி எந்த தசகத்திலையும் இன்னுத்தரது கலக்காமல் இருக்கவே இருக்கார். எத்யபி மற்ற திவ்ய தேசங்களை பாடலைன்னா கூட திருவள்ளூர் பாடத்தை கூட மற்ற திவ்ய தேசங்கள் பாடலை. ஆனால் ஆரம்பிக்கச்சேவே காசையாட மூடியோடி காதல் செய்தான்னு சொன்னார். சரி, ராமாயண விருத்தாந்தான் அவர் வீரராகவனாச்சேன்னு சொல்லலாம். ஆனால் அதிலேயே வேய் நின்ன தோள் மடவார் வெண்ணையுண்டான் இவன் என்னன்னு கலந்து கலந்து கலந்து. ஆனால் இந்த நுசும்மன் விஷயத்தில் ஏகமென்னும் அப்படின்னு சொன்ன ரீதியில் ஆழ்வார் அந்த நுசும்மனையும் அந்த நுசும்மன் இடமா இருக்கக்கூடிய சிங்கவேள் குன்னத்தையும் தவிர வேற ஒரு சிந்தனையே இல்லாத பாடினார். அதை பாடிட்டு யார் பாடினான்னு தன்னை முத்திரை பண்ணச்சே செங்கனாள் ஈட்டிரஞ்சும் சிங்கவேள் குன்னுடைய எங்களீசன் எம்பிரானை இருந்தமிழ் நூற் புலவன். இருந்தமிழை பாடினான்னு அங்கே சொன்னாரே நம்மாழ்வார் திருவாய்மொழியை நுசும்மன் தான் பாடினான். அந்த இருந்தமிழ் நூற் புலவன் ஆகிய கலியன் பாடினேன் அப்படின்னு இங்கே சொன்னார். இந்த சிங்கவேள் குன்ன பாசுரத்தில் தான். அப்படியாக இதிலிருந்து என்ன சொல்றது தெரியுதுன்னா திரையந்தை ரேக கண்டைஹி தது அனுகுணம் அனுவியாச முக்கியோக்திபிஷ்சா அப்படின்னு சொல்கிற ரீதியில் இந்த ஸ்ரீமான் நாராயணோ நப்பதிஹின்னு சொன்னார். அந்த ரீதியில் நுசும்மன் தான் இந்த கலிகாலத்தில் உத்தரிப்பிக்கக்கூடியவன். அதனால தான் ஸ்ரீபாஷ்யக்காரரும் அந்த நுசும்மனுடைய புகழத்தான் ஸ்ரீபாஷ்யக்காரர் செல்ல உணர்ந்தவர் செல்வந்தன் ஸ்ரீரன்னிக்க படிகொண்ட கீர்த்தி ராமாயணம் என்னும் பத்தி வெள்ளம் குடிகொண்ட கோயிலி ராமானுசன். ஸ்ரீபாஷ்யக்காரர் சரணாகதி சாஸ்திரத்தை பிரவர்த்திப்பிக்கிறதுக்கே ஆள வந்தாரால தேவப்பெருமாள் இடத்துல சரணாகதி பண்ணி அதுக்கப்புறம் கிடைக்க பெற்றவர். அப்படி இருக்க செய்தே சரணாகதி சாஸ்திரமாக இருக்கக்கூடிய ராமாயணம் படிகொண்ட கீர்த்தி ராமாயணம் என்னும் பத்தி வெள்ளம் குடிகொண்ட கோயிலி ராமானுஷன் அப்படின்னு அவருக்கு. அதுக்கப்புறம் அந்த கண்ணன் தான் இந்த சரணாகதி சாஸ்திரத்தை சரணாகதியை பண்ணுன்னு நன்னா நியமித்தவன். அதனால் கீதையின் செம்மை பொருள் தெரிய பாரினில் சொன்ன ராமானுஷன் அப்படின்னு அந்த கீதையினுடைய செழுமையான பொருளை பாரில் சொன்ன ராமானுஷன் யாருன்னா சரணாகதி சாஸ்திரத்தை பரப்பினவர் அப்படின்லாம் பேர் இருந்தாலும் கடைசியில் அந்த ஒருத்தருக்கு எவ்வளவோ காரியம் எல்லாம் பண்ணாலும் அவருடைய எண்ணம் மாத்திரம் ஒன்றுத்துலேயே நிலை பெற்றிருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பல காரியம் பண்ணாலும் அவருக்கு பிரதானமானது ஒரு காரியம் அப்படின்றது அதுலேருந்து தெரியும். அதை சொல்லச்சே அமுதனார் வளர்ந்த வெங்கோபமடங்கலொன்னாய் அன்று வாழவுணன் கிளர்ந்த பொன்னாகங் கிழித்தவன் கீர்த்தி பயிரெழுந்து விளைந்திடும் சிந்தை ராமானுஷன். அந்த ராமானுஷனுடைய எண்ணம் எப்படி இருந்தது? இந்த வாழவுணன் பொன்னாகங் கிழித்த நுசும்மன் இருக்கானே
அவனுடைய கீர்த்தி சரணாகத பயிர் அவன் வளவு கீர்த்தி சரணாகத ரக்ஷணம்ன்ற பயிர் எழுந்து விளைந்து இடும் பல பர்யந்தமாக இடக்கூடிய சிந்தை தான் ராமானுஜனுக்கு இருந்தது. அதனால தான் ராமானுஜன் 74 சிம்மாசனாதிபதிகளை நியமிக்கச்சே எல்லாருக்கும் நிருசிம்மாராதனம் தான். ஏன் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் மாத்திரம் இல்லை, என்ன வேதத்தை ஒத்துக்கக்கூடிய அபார்த்தம் சொல்கிறாளோ இதுவாக சொல்கிறாளோ அப்படி அந்த துவைத்தி அத்வைத்திகள்லாம் கூட அந்த சன்னியாசிகள்லாம் கூட நிருசிம்மாராதனத்தை பண்ணுறான். நிருசிம்மாராதனம் தான் இந்த கலிகாலத்தில் இது பண்ணும். அதான் அப்படி அந்த நிருசிம்மாராதகர்கள் 1000 பேர் லோகத்தில் இருந்தாலும் அந்த பாஷ்யக்காரருடைய சிந்தபடிக்கு பெருமாளே அந்த நிருசிம்மனே எப்போவுமே பிரதிஜானிஹி கௌந்தேயா பிரதிஜானிஹி நமே பக்த பிரயசதி அப்படின்ற ரீதியில் பக்தன் சொல்லிட்டாக்கா பிரதிஜை பண்ண பெருமாள் மீற மாட்டான். அதனால் பாஷ்யக்காரருடைய திருவுள்ளம் இப்படி இருந்ததுனால அந்த நிருசிம்மன் ஆதிவன் ஷடோப சுவாமி, அதாவது பூர்வாசிரமத்தில் ஸ்ரீனிவாசாச்சார்ன்ற திருநாமத்தில் இருந்த சுவாமியே பிரம்மச்சரியத்தில் கடிகாசித அம்மாள் இடத்துல காஞ்சிபுரத்தில் காலக்ஷேபம் பண்ணியிருந்தவர் நியமித்து சொப்பனத்தில் நியமித்து தானே காஷாயாதிகளை கொடுத்து அதுக்கப்புறம் தானே கையிலையும் ஆவிர்பவிச்சான். தானே கையிலையும் ஆவிர்பவிச்சு ஊர் ஊரா கிராமே கிராமேச்ச கத்வா பத கமலனதான் மாம் கிரஹீத்வா அபிரக்ஷா அப்படின்னு சொன்னான். அந்த ரீதியில் இப்போ பிரதமாச்சாரியனா பீதகவாட பிரானார் பிரமகுருவாகி வந்து அப்படின்ற ரீதியில் இருக்கக்கூடிய அந்த நிருசிம்மன் நேர சாட்சாத்தா தானே கலியுகத்தில் இருக்கவாளை உத்தரிப்பிக்கிறதுக்காக ஆச்சாரிய வினா வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்து இங்கேயும் தான் முன்னையே சொன்னமே ஆச்சாரியவான் பவேத். இன்னும் எல்லாருக்கும் ஆச்சாரியவத்தையா முக்தவுன்னு சாஸ்திரம் சொல்கிறதுனால அவன் இட்ட சாஸ்திரம் சொல்கிறதுனால அந்த ஆச்சாரியனை தன்னோட கூட இருத்தி நாடு நகரமும் சஞ்சரித்து அப்படி எல்லாரையும் ஆத்மோஜீவனம் பண்ணணும்னு கிளம்பியிருக்கான். அப்படிப்பட்டதான இந்த பரம்பரையில் நாம் வந்திருக்கோம்ன்றது தெரியணும். எதுக்காகன்னா இப்போ கல்யாணத்தில் கூட பிரவரங்கள்லாம் சொல்கிறா. ஏன் சொல்கிறான்னா இன்ன வம்சத்தை சேர்ந்த பிள்ளை இன்ன வம்சத்தை சேர்ந்த பெண்ணு அப்படின்னு தெரியறதுக்காக அந்த திரிபுருஷத்தை சொல்லி சொல்கிறோம். அதுபோல் நாம் எந்த ஆச்சாரிய சந்ததியில் வந்திருக்கோம் நாம அதை தெரிஞ்சாதான் நம்முடைய தன்மைக்கேற்ப நாம் நடந்துக்க முடியும். நாம் யாருன்னு தெரிஞ்சிக்க முடியலன்னா அதுக்கப்புறம் நம்முடைய தன்மையை விட்டுட்டு நாம் தாறுமாறாக நடப்போம். அதனால் நாம் எப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்படி ஆதிவன் ஷடோப சுவாமி இத மாதிரி பகவன் நியமனத்தினாலே ஸ்ரீ நிருசிம்மனுடைய நியமனத்தினாலே அதுவும் ஸ்ரீ பாஷ்யக்காரர் பாரிச்சபடிக்கு நியமனத்தினால ஏழ்ருக்கிறதுனால இதை சுவாமி தேசிகனும் ஜெயதி பவிதா தெய்வா கஷ்டித் ஜிஹாசித சம்ஸ்ருதி அப்படின்னு பவிதான்ற பதத்தினால சமீபத்தில் அவதரிக்க போகிறவர் விஷமது பகிஷ்குர்வன்னு தீரஹா பகிர் விஷயாத்மகம் பரிமித ரசஸ்வாத்ம பிராப்தி பிரயாச பராங்முக நிரவதி மகானந்த பிரம்மானுபூதி குதூகலி ஜகதி பவிதா தெய்வாத் கஷ்டித் ஜிகாசித சம்ஸ்ருதி அப்படின்னு சாதிச்சார். அதனால் ஆழ்வார் என்ன பரகாலன் என்ன பராங்குஷ பரகால யதிவர தேசிகாதிகளுடைய திருவுள்ள படிக்கே ஆதிவன் ஷடோப சுவாமி இந்த கலியுகத்தில் நிருசிம்மன் தான் உத்தரிப்பிக்கக்கூடியவன் அப்படின்ற அந்த இதை நிருசிம்மனாலேயே தோற்றுவிக்கப்பட்டவராக இருக்கக்கூடிய சந்ததியில் வந்தார். இப்படி ஆதிவன் ஷடோப சுவாமியினுடைய பிரபாவம் இருக்கிறதுனால ஆதிவன் ஷடோப சுவாமி கிராமே கிராமே ஜகத்வான்னு பெருமானுடைய திருவுள்ள படிக்கு அப்படியே நடந்து போகிறதுனால அதாவது அவருடைய யாத்திரையை தொடங்கினதுனால 74 சிம்மாசனாதிபதிகளினுடைய வம்சத்தில் வந்தவாள் எல்லாரும் ஆதிவன் ஷடோப சுவாமியை ஆசிரியிச்சு காலக்ஷேபாதிகள்லாம் பண்ணினான். அந்த காலக்ஷேபங்கள்லாம் பண்ணச்சு அந்தந்த திவிதேசங்களில் எழுந்தருளும் போது பிரதானமாக காலக்ஷேபம் சாய்க்கிற போது அந்த காலக்ஷேபத்தை அந்த திவிதேசத்திலே இருந்து முடிச்சுட்டு தான் அடுத்த யாத்திரையை தொடருது. அதை மாதிரி வரைச்சே ஆங்காங்கு இப்படி ஆங்காங்கு காலக்ஷேபம் சொல்லும்போது அங்கே சுவாமி அழைச்சே ஏற்கனவே அந்த கோவிலை பரிபாலிச்சுட்டு வந்தவாள்லாம் அந்த சுவாமியின் இடத்துல ஆதிவன் ஷடோப சுவாமியின் இடத்துல அதை சமர்ப்பிச்சுட்டு அந்த துரந்தரராக ஆதிவன் ஷடோப சுவாமியை ஏற்றுக்கணும்னு பிரார்த்திச்சு அவரும்
அதை தான் இருக்கிற பர்யந்தம் அந்த காலத்தில் அங்கே நிர்வாகத்தை பண்ணிவிட்டு பெருமாளை சேவிச்சுட்டு கைங்கரியத்தையும் பண்ணி கடைசியில் அந்த ஊர்லேருந்து காலக்ஷேபத்தை முடிச்சுட்டு கிளம்பச்சே அங்கே யார் இதுவாக இருக்காளோ அவள் இடத்துல உதாரணத்துக்கு சோழசிம்மபுரத்தில் இப்போது இந்த சோழசிம்மபுரத்தில் அந்த தொட்டாச்சார் சுவாமி வம்சம்னு இப்போது திருமாளிகை இருக்குது. அவள் தான் அங்கே கோவிலில் முதல் தீர்த்தம் அந்த மாதிரி பிரதான பூத்தாளாக இருக்கா. அவருடைய இப்போ இவாளுக்கு கூட்டஸ்தர் யாரோ அவருக்கும் திருத்தகப்பனாராக இருந்தவர் ஆதிவன்ஷடோப சுவாமியை ஆசிரியிச்சார். அந்த ஆசிரியிச்சு அப்போது சுவாமியின் இடத்துல தான் ஆதிவன்ஷடோப சுவாமியின் இடத்துல தான் அந்த 6 மாத காலமோ அங்கே தங்கியிருக்கிற காலத்தில் அந்த நிர்வாகத்தை சமர்ப்பிச்சிருந்தார். அதுக்கப்புறம் நீரே இந்த பொறுப்பை பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்லி அவரிடத்துல திருப்பி சமர்ப்பித்தார். ஆதிவன்ஷடோப சுவாமி அனுகிரகம் பண்ணார். அதனால் அதே மாதிரி தேவப்பெருமாள் சன்னதியில் இப்போ யார் கூட்டஸ்தராக இருக்காரோ லக்ஷ்மி குமார தாத்தாச்சார் சுவாமின்னு கார்த்திகை அனுஷத்தில் அந்த தாதேசிகன் சாத்து முறை நடக்கிறது. அவருக்கும் தகப்பனாராக இருக்கக்கூடிய பஞ்சமத பஞ்சன சுவாமி தாத்தாச்சார் சுவாமி 6ஆம் பட்ட ஐஷிங்கருக்கே மருமானாக இருந்து அவரிடத்துல எல்லாம் ஆசிரியிச்சு அப்படி இது பண்ண. அதனால் ஆதிவன்ஷடோப சுவாமியினுடைய நிர்வாகம் 6 பட்டம் வரையில் தொடர்ந்து அதுக்கப்புறம் அவரிடத்துல வந்து அதுக்கப்புறம் அவர் குமாரர் கூட்டஸ்தராக இருக்கார். அந்த கூட்டஸ்தராக இருந்து இது பண்ணிருக்கார். அந்த சமயத்தில் ஆதிவன்ஷடோப சுவாமி நான் 100 மண்டபத்தெல்லாம் கட்டி தேசிகன் சன்னதியெல்லாம் பிரதிஷ்டை பண்ணி இப்படிலாம் இருந்தது. அதனால் சில அந்த இது இன்றைக்கி கூட சில இந்த கவர்மெண்ட்டில் போட்டிருக்க புஸ்தகத்தில் பார்த்தா தெரியும். 7ஆம் பட்ட ஐஷிங்கர் நாளில் கூட அந்த கைசிக புராணத்துக்கு உண்டான மரியாதையே மடத்துக்கு அவள் பண்ணினா அப்படின்றது புராணம். ஏன்னா ஐஷிங்கர் சஞ்சாரத்தில் இருக்கார். அதனால் எங்கேயும் எந்த காரியத்தையும் அவரால் பண்ண முடியாது. அதனால் அந்தந்த போது அவர் ஏழச்சே அங்கங்கே அந்தந்த ஸ்தலத்தினுடைய விசேஷத்தில் அவள்லாம் ஸ்தலாதிகாரிகள்லாம் அந்த இடத்துல ஐஷிங்கர்கிட்ட சமர்ப்பித்து அது ஐஷிங்கர் அந்த ஊரில் இருக்கிற வரையில் அவர் கைங்கரியத்தை பண்ணி துரந்தராக இருந்து அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற பிரதான பூதாள்கிட்ட மறுபடியும் திருப்பி அதை அனுகிரகிச்சுட்டு வந்திருக்க. அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கத்தில் கூட தேவோன சுபமாதனோது தசதா நிர்வர்த்தயன் பூமிகாம் ரங்கே தாமனின்னு சொன்னேன். அந்த தசாவதாரன் சன்னதி ஐஷிங்கர் ஆதிவன்ஷடோப சுவாமியினுடைய இதில் இருந்தது. அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய பிரமுகர்கிட்ட கொடுத்து அதுக்கப்புறம் அவள் திருப்பி கொஞ்ச நாள் கழித்து ஒரு 15 பட்டம் கழித்து மறுபடியும் சன்னதிக்கே சமர்ப்பிச்சுட்டாள். ஆனால் எல்லா இடத்துலையும் இப்படி தான் அனாதி காலம், அதாவது ஆதிவன்ஷடோபன் நாளில் இப்படி சன்னதிக்கு அசாதாரணமான ஒரு பெருமையும். சன்னதின்னா என்ன, அந்த சந்நிதின்னா பெருமாளினுடைய சாநித்தியம் இருக்கிற இடத்துக்கு சன்னதி. அதனால தான் இதுக்கு ஸ்ரீ சன்னதி சம்பிரதாயம். ஏன்னா பெருமாளே இந்த ஸ்தாபனத்தை ஆரம்பித்து வச்சதுனாலே அங்கங்கே இந்த பகுமானாதிகள் ஐஷிங்கருக்கு ஆழ்வார் திருநங்கையில் ஆழ்வார் சர்வத்தையும் ஆழ்வார் நியமனத்தினாலே கொடுத்தார். இந்த இடத்துல அங்கே இருக்கக்கூடிய பாகவதர்கள் சமர்ப்பித்து அப்புறம் திரும்ப பெற்ற விஷயம். ஆனால் ஆழ்வார் அர்ச்சக முகையனவோ இல்லை அந்த மாதிரி நியமித்தே ஆழ்வார் நேரடியாகவே நியமனத்தை கொடுத்தார். அதனால தான் இன்றைக்கும் கிராம கிராத்திரமாக சஞ்சரிக்கணும். 3 நாள் அதிகப்படியாக ஒரு ஊரில் இருக்கலாம். அதனால் முதல் 3 திருநாட்கள் ஐஷிங்கரனுடைய ஆத்தியக்ஷத்தில் நடந்து அதுக்கப்புறம் மேலே ஐஷிங்கர் எழுதுறார். பின்னால் இருக்கக்கூடியவாள்லாம் பின் திருநாள்களில் அவாவா அந்தந்த கைங்கரியத்தை பண்ணுறார். இப்படி சர்வ திவ்யதேசத்துலேயும் கைங்கரிய துரந்தராக இருந்தே இவருக்கு மரியாதைகள்லாம் விசேஷமான பகுமானங்கள்லாம் பெருமாள் இடத்துலேருந்து உடுத்து கலைந்தனின் பீத்தகவாடை உடுத்து கலத்ததுண்டு தொடுத்த துழாய் மலர் சூடி கலைந்தன சூடுமி தொண்டர்களோன்ற ரீதியில் ஏற்பட்ட விசேஷமான மரியாதைகள். அதுக்கப்புறம் ஏன் அப்படின்னா ராஜாதிராஜ சர்வேஷாம் விஷ்ணு பிரம்மமயோ மகான் அப்படின்னு சொல்றது. அதனால் ராஜாதிராஜனாக இருக்கக்கூடிய நிருசிம்மனை இவா ஆராதிக்கிறதுனால இவாளுக்கு உயர்ந்ததான ராஜசன்யாசி அப்படின்னு லோகத்தில் விவகாரமும் வந்தது. ராஜாக்கள் ஆராதிச்சதுனால அது பின்னாலே வந்த சாதாரண லௌகீகமான விவகாரம். ஆனால் வைதிக விவகாரம் என்னன்னா ராஜாதிராஜனாக இருக்கக்கூடிய அந்த நிருசிம்மனை ஆராதிச்சதுனால ராஜசன்யாசி அப்படின்ற அந்த இதுவும் இவாளுக்கு லோகத்தில் வழங்கிறது வந்தது. இதை பார்த்து பல பேர் கைங்கரியம் பண்ணுறவாளுக்கு இந்த மரியாதைகள்லாம் மற்றவாளுக்கும் அந்தந்த காலத்தில் ஏற்பட்டிருக்கு. இது மாதிரி கோவில்கள் மரியாதையை இந்த ஐஷிங்கர் தான் தொடக்கமாக அதுக்கு கீழ்காலத்தில் தான் எல்லாருக்கும் ஏற்பட்டதே தவிர
ஆதிவன் ஷடோபனுக்கு ஏற்பட்டா விட்டு மற்றவாளுக்கெல்லாம் ஏற்பட்டிருக்கு. இதில் இந்த மாதிரி மற்ற இடத்தெல்லாம் இது கிடையாது. சம்பிரதாய பிரதீபம் பிரதிசதி நிரபாயம் சம்பிரதாய பிரதீபம் அப்படின்னு சொல்கிறது, நிரபாயம் சம்பிரதாய பிரதீபம்னு சொல்கிறது ஆச்சாரியனாகப்பட்டவர் தான் கடைசி நாளில் ஆதிஜிகமசுராத்தியம் தாம திவ்யன் திருதாம்னஹா தான் எப்போ திருநாட்டுக்கு எழுந்தருளணும்னு ஆச்சாரியன் நினைக்கிறாரோ அதை அப்போது அடுத்த ஒரு சிஷ்யனிடத்துல நல்ல ஸ்ருத விவித பரீட்சா சோதித்தே குவாபி பாத்திரே ஒரு நல்ல சிஷ்யனிடத்துல அவனை பரீட்சையெல்லாம் பண்ணி அந்த சம்பிரதாய பிரதீபத்தை கொடுக்குறார் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாய்ச்சிருக்கார். அந்த மாதிரி ரீதியில் சம்பிரதாய பிரதீபத்தை வளர்க்கக்கூடியவர்கள் சந்நியாசிகள் இல்லை. சந்நியாசிகள் கிராமிக ராத்திரமாக ஓடித்திரியும் யோகிகளாக இருக்கக்கூடியவா. அதனால் அவள் பண்ணவே முடியாது. இதெல்லாம் கிரகஸ்தாள் தான். அதனால் அநேகம் பேர் ஸ்ரீபாஷ்யக்காரர் நாளில் 74 சிம்மாசனாதிபதிகளில் சில சந்நியாசிகள் இருந்தாலும் ஆனால் அநேகர் இதுதான். ஏன்னா சந்நியாசிகளுக்கு தாபசம்ஸ்காரம் பண்ண முடியாது, அக்னி கிடையாது. அதனால் தாபசம்ஸ்காரம் பண்ண முடியாது. இந்த பஞ்சசம்ஸ்காரத்தில் பிரதானம் தாபசம்ஸ்காரம். தாபசம்ஸ்காரம் பண்ணலேன்னா வேற ஒன்றுத்துக்குமே அவன் வைஷ்ணவனாகவே ஆக முடியாது. அதுக்கப்புறம்தான் மந்திரத்தெல்லாம் பெறணும். அதனால் அந்த தாபசம்ஸ்காரத்துக்கு அனர்காள் சன்னியாசிகள். அதனால் அவளுக்கெல்லாம் சன்னியாசிகள்லாம் எப்போவுமே ஏகாந்தசீலாளாக இருக்கக்கூடியவா. கிரகஸ்தர்கள் தான் இந்த ஆச்சாரியகமெல்லாம் பண்ணின்னு வந்தது. அது இன்னும் பிரசித்தமாக அவள் வச்சுருக்கா தென்னாச்சாரிய சம்பிரதாயத்தில். அந்த கிரகஸ்தர்கள் தான் ஆச்சாரியம் பண்ணுறது அப்படின்னு. எந்த சன்னியாசியும் வானமாமல மடம் மாத்திரம் கொஞ்ச நாளாக, அதாவது அவள் ஆரம்பத்துலேருந்து பண்ணின்னு இருக்கா. அஷ்டதிக்கஜத்தில் ஒத்தரா அந்த வானமாமலோட ஜீயரையும் பொன்னடிக்கால் ஜீயரையும் மணவாள மாமுனிகள் ஏற்படுத்தினதுனால அந்த அஷ்டதிக்கஜத்தில் மற்றவாள்லாம் ஆச்சாரியம் பண்ணதுனால அவரும் ஆச்சாரியம் பண்ணிட்டு வரார். மீதி எந்த சன்னியாசிகளும் ஆச்சாரியம் பண்ணுறது கிடையாது. எல்லாரும் கோவில் கைங்கரியத்துக்காக பரிசாரக சன்னியாசிகள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இவர் ஒருத்தர் தான் ஆராதகராக இருக்கக்கூடிய சன்னியாசி. அதனால் இவருக்கு ராஜசன்னியாசி அப்படின்னு. பரகால மட்டம் கூட பிரம்மதந்திர சுதந்திர ஜீயர் தேசிகனுடைய சிஷ்யர். தேசிகருடைய சிஷ்யர்னா ஆதிவன் சுவாமிக்கு மூத்தவர், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. தேசிகனுடைய ஆராத்திய தெய்வத்தை ஹயக்ரீவனை அவரிடத்துல கொடுத்தார். ஒன்றை 2 விக்கிரகம், அது ஒன்று பிரம்மதந்திர சுதந்திரஜி இருக்கும், ஒன்று திருவேந்திபுரத்துலேயும் எழுந்தருளை பண்ணினார்னு குரு பரம்பரையில் சொல்கிறார். அப்படி சொன்னாலும் அந்த பிரம்மதந்திர சுதந்திரஜீயர் அவருக்கு பரகால ஜீயர்னு பேர் இல்லை. திருத்தீய பிரம்மதந்திர சுதந்திரஜீயருக்கு அப்புறம்தான் இந்த பரகால ஜீயர்னு ஏற்பட்டது. அதுக்கப்புறம்தான் இந்த மட்டம்னு ஒன்று ஸ்தாபனமாச்சே தவிர நடுவில் அது இல்லை. அது தனித்தனியே எத்தனையோ சுவாமிகள் இருந்து எத்தனையோ சன்னியாசிகள் இருந்தால் அவர்கள் சில சன்னியாசிகள் உடனேவும் இருந்திருக்கா, இல்லைன்னாலும் இல்லாத இருந்திருக்கா. அப்படி அந்த மாதிரி இது பரம்பரையாக வந்ததில்லை. பரம்பரையாக வருதுன்னு சொல்கிறது அதுக்கப்புறம் பரகால மட்டம் அப்படின்னு ஏற்பட்டாவிட்டு தான். அதுக்கப்புறம் தான் பிரம்மதந்திர பரகால ஜீயர்னு அவள்லாம் சொல்கிறான். ஆனால் முதல் பிரம்மதந்திர சுதந்திர ஜீயருக்கு பரகால ஜீயர்னு இல்லை, பிரம்மதந்திர சுதந்திர ஜீயர்னே தான் திருநாமமே தவிர பரகால ஜீயர்னு கிடையாது. அதனால் இந்த ஆதிவன் ஷடோபன் தொடக்கமாக இந்த மட்டம்னு ஏன் ஏற்பட்டுதுன்னா ஆதிவன் ஷடோபன் தான் முதல்ல சன்னியாசியாக இருந்து சாத்திர வர்க்கங்களை நடத்தினார். அதுக்கு யதி தர்ம சமுச்சயத்திலேயே மாட்டபத்தியம் யதி குர்யாத் விஷ்ணு தர்மாபிவர்த்தையேன்னு ஒரு வாக்கியம் இருக்குது அப்படின்னு சொல். அந்த வாக்கியத்தை அனுசரித்து விஷ்ணு தர்மத்தை பிரவர்த்திப்பிக்கிறதுக்காக மாட்டபத்தியம் பண்ணலாம். மாட்டபத்தியம்னா மடத்தை நிர்வாகம் பண்ணலாம். மட்டம்ன்றது சாத்திர நிலையம், சிஷ்யாலே வச்சுட்டு பாடம் சொல்லக்கூடியதான ஒரு இது. ஆனால் அது சன்னியாசிகளுக்கு பொதுவில் பொருந்தாது. இப்போ ராமானுஜர் கூட அந்த காரியத்தை பண்ணலை. பாஷ்யக்காரருடைய மட்டம் அப்படின்னு பல இடத்துல இதில் சொல்கிறாளே, என்னத்தில் குரு பரம்பரையில் சொல்கிறாளே அப்படின்னு சொன்னால் பாஷ்யக்காரருடைய மட்டம்னு ஒன்று இருந்து அவர் இன்னொருத்தரை தனக்கு பிரதிநிதியாக இன்னொரு சுவாமியை நியமிக்கலை. எந்த மடத்துலையும் அவர் தொடர்ச்சியாக இல்லை.
அப்படி இருந்ததுன்னா இது பாஷ்யக்காரருடைய மடம்னு அந்த மடத்துக்கு ஏத்தம் இருக்கணுமே. லோகம் மொத்தம் அவருக்கு பிரசித்தமான மரியாதைகள்லாம். இப்போ ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடியவர் பாஷ்ய எம்பெருமானார் மடம் அது இது அப்படின்னு சொன்னாலும் கூட எங்கேயுமே எதிராஜ மடம் அப்படின்னு மேல்கோட்டையில் இருக்குது, ஸ்ரீபெரும்புதூரில் இருக்குது. இப்படிலாம் இருந்தால் கூட அங்கங்கே அவருடைய பேரால் ஏற்பட்ட மடமே தவிர அவரே ஸ்தாபித்த மடம், அவர் உடனே அந்த மடத்துக்கு 2வது வாரிசாக இன்னொருத்தரை ஸ்தாபிச்சார்னு இல்லை. இந்த இடத்துல தான் இதுக்கு வாரிசு மாதிரி. ஏன்னா பெருமாள் கோவிலில் இருந்த பெருமாள், ஆலயத்தில் இருந்த பெருமாள் ஒருத்தருடைய கையில் வந்துட்டதுனால என்ன கிராமம் கிராமமாக போகணும் ஏழ்றதுனால நியமனத்தினால அப்போ இவர் எப்பவுமே சஞ்சரிச்சுட்டு இருக்க வேண்டியவரானதுனால இவருக்கு வாரிசு மாதிரி இன்னொருத்தர் இருந்தார். மற்றத்துக்கெல்லாம் நேர் வாரிசுன்றது விடாத தொடர்ச்சியாக வரணுன்றது அப்படிலாம் இல்லை. சொத்துக்கள் சேர்ந்ததுனால அங்கங்கே வந்து அந்த மட்டத்துக்கு ஆசிரமத்துக்கெல்லாம் அங்கங்கே வந்து அடுத்த வாரிசு நியமிக்கிறதுன்னு இருக்கே தவிர சாஸ்திர ரீதியாக வந்து இந்த இடத்துல மாத்திரம்தான் இந்த வாரிசாக 2ஆம் பட்டழிசிங்கர் 3ஆம் பட்டழிசிங்கர் அப்படின்றது தொடர்ச்சியாக வருது. இப்படிப்பட்டதான நுசும்மனாலேயே வேதத்தினாலேயே ஆழ்வார் ஆச்சாரியர்கள்னாலே சொல்லப்பட்டதான இப்படி உயர்த்தியான பரம்பரையில் நாம் வந்திருக்கோம். அதனால் இதை முதல்ல நாம் தெரிஞ்சுட்டோன்னா தான் அதுக்கு தகுந்த மாதிரி நாம் நன்னா இருக்கணும். அந்த ஆச்சாரிய பிரதிபக்தி நாம் எவ்வளவு உயர்ந்த ஸ்தானத்தில் எல்லா ஆச்சாரியனும் அவளுக்கு உயர்த்தி அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஏன்னா அவள்லாம் மோட்சத்துக்கு வித்திட்ட மகான்கள். அவளுடைய முன்னடி பார்த்து முயலுதலால் அவர் சாயேன பின்னடி பார்த்து பெரும்பதமேறுவரேன்னு அவாவா அந்த மோட்ச மார்க்கத்தை அவளுக்கு அருளின ஆச்சாரியா எல்லாரும் அவள்லாம் உயர்த்தி தான் அவரவர்களுக்கு. ஆனால் இந்த சன்னதி சம்பிரதாயத்துக்கு இருக்கக்கூடிய அந்த ஆச்சாரியருக்கு ஏற்றம் அந்த பெருமாளே எல்லாம் சாட்சான் நாராயணோ தேவா கிருத்வா மர்த்தியமயிந்தனும் அப்படின்னு சொன்னாலும் எல்லா ஆச்சாரியாலும் அந்த நாராயணன் இந்த மாதிரி அவதாரம் பண்ண மர்த்திய மனுஷ அவதாரம் கொண்டு எழுதிருக்கான்னு சொன்னால் கூட இதுக்கு நேரடியான பிரவர்த்தகத்துவமே. ஏன்னா நுசும்மனும் கூட இருந்தே பண்ணக்கூடியதான இப்படி உயர்த்தியான மடம் இது. அதனால் அதில் 45வது பட்ட அழிசிங்கர் நமக்கு அவருடைய பிரபாவத்தை, ஏன்னா இப்போ சமீபத்தில் எழுந்தருளி அந்த நுசும்மனு ஏன் இவருக்கு எல்லா அழிசிங்கர்களை காட்டிலும் இவருக்கு ஒரு பிரதானமான ஏற்றம்.